உட்காந்தாச்சுங்க. என்ன சாமி பயங்கரமான சம்மான தாக்கு முடியல. வந்துட்டாங்கம்மா, பாத்ரூம் போனவா ரொம்பவே அன்பான அன்பன் நண்பர்களுக்கு மதிய வணக்கம். இப்போ நம்ம வந்து பயணிக்கக்கூடிய பஸ்ஸு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சிடிசி, சரிங்களா? எஸ்சிடிசி எம்ஜி பாடி கட்டுனது லகேரான்னு சொல்லிட்டு மாடல், அந்த பஸ் தான் பயணிக்க போகிறோம். இதெல்லாம் முதல் முறையாக ஏறியிருக்கேன் நான். ஆனால் அந்த பஸ்ஸில் வந்து ரொம்ப காலமாக ஓடிட்டுருக்கு. ஸோ நான் வந்து இப்போ தான் இந்த பஸ்ஸில் பயணிக்க போகிறேன். வெள்ளூர்லேருந்து பெங்களூர் போக போகிறேன். இதுதான் முதல் முறையாக ஏற போகிறேன் லகேராவில், சரிங்களா? எப்படி இருக்குன்னு அந்த பயணம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதாங்க பஸ்ஸோட வெளிப்புறம் தோற்றம். நான் ஒரு முழுமையாக எடுக்கலை, ஏதோ கொஞ்சம் பட்டது வரைக்கும் எடுத்திருக்கேன் நான். ஸோ கண்டிப்பாக நம்ம பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போய் பார்ப்போம், சரிங்களா? வாங்கலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளூர் தான் இருக்கேன் இன்றைக்கி. அதாவது 11/5/2025 சண்டே அன்றைக்கி. செம்ம வெயிலுங்க பாருங்கள், பிச்சு கட்டிக்கணும் எடுத்துங்க. வேறு தண்ணி தாக்கு பிடிக்க முடியலைங்க. பஸ்ஸில் தான் உட்காந்துருக்கேன், ஏறி உட்காந்துட்ருக்கேன். செம்ம போடுது வெயில். அப்படி நெருப்பு மாதிரி கொதிக்குதுங்க, நெருப்பு மாதிரி கொதிக்குது. ஒன்றும் சமாளிக்க முடியல. ஸோ அப்படியே கை உடம்பெல்லாம் பயங்கரமாக எரிச்சலாக இருக்குது உடம்பு. ஸோ அதில் தான் அப்படியே பொருட்படுத்தி உட்காந்துருக்கேன். வாங்க பார்ப்போம். பஸ் கிளம்புனா போதுன்னு சொல்லியிருக்கு. இன்னும் கிளம்ப பாடு இல்லை. கேட்டால் இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் பாருங்கள். நம்ம வேறு தண்ணி தான் சிந்தி விட்டுட்டுருக்கோம் பாருங்களேன். வா, இந்த மாதிரி வேறு எப்போவுமே வந்ததில்லை. ஸோ செம வெயிலுங்க, வேக்காடு, பயங்கரமான வேக்காடுங்க. அதைத்தான் ரொம்ப தாக்கு பிடிக்க முடியல. உட்காந்து தவிச்சிட்ருக்கேன், எப்போ கிளம்புனா போகுதுன்னு சொல்லி உட்காந்துருக்கோம். பஸ் ஒன்றும் கிளம்புன பாடு இல்லை. வாங்க பார்ப்போம். கிளம்புனா கொஞ்சம் நல்லா சௌகரியமாக இருக்கும். பார்க்கலாம் வாங்க, எப்படி இருக்குமோ தெரியல. வெயில் பயங்கரமான வெயிலுங்க. வா சாமி, வாங்க அப்படியே பதிவுக்குள்ளே போகலாம். இதுதாங்க நம்ம உள்ளே உட்காந்துருக்க பஸ்ஸுக்குரிய பொசிஷன் இதுதாங்க. உட்காரத்துல நல்லா அருமையாகவும் இருக்குது. இதோட சஸ்பென்ஷன் வந்து மிதுவை பேருந்து வந்து வேறு விதமாக இருக்குதுங்க. பஸ்ஸு கிளம்பியாச்சு, வேறு விதமாக இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது சஸ்பென்ஷன்லாம். சஸ்பென்ஷன் டைப்பே வந்து வேறு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி செட்டிங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது செட்டிங்கு, அருமையாக இருக்குது. சீட்டு பொசிஷனும் வந்து உட்காரத்துக்குலாம் நல்லா சௌகரியமாக இருக்குதுங்க. ஆமாம் பஸ்ஸு இப்போ தாங்க கிளம்பி மெயின் ரோடு வந்து இப்போ தான் போயிட்டுருக்கு. இப்போ தான் கொஞ்சம் காற்று நல்லா இருக்குது. காற்று நிம்மதியாக வர ஆரம்பிச்சிக்குதுங்க. கொஞ்சம் காற்று அடிக்க ஆரம்பிச்சிருக்கு வண்டி ரன்னிங்கில். இருந்தாலும் காற்று வந்து சரியான சூடான காற்று தான் வருது. ஆமாம், அதை தான் பார்க்குறோம் இப்போ நம்ம பதிவில். கண்டிப்பாக நம்ம பதிவு பிடித்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம பதிவில் அப்படியே முன் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பஸ்ஸு கிளம்பி போயிட்டுருக்குங்க. ஸோ காற்றை வந்து நல்லா காற்றை சூடு காற்றா வருது. என்ன பண்ணுது, அதாவது வரணும் இல்லையா? இந்த வெயில் தாக்கத்துக்கு பயங்கரமான தாக்கமாகுது. ஆமாங்க, ஹைவேயில் போயிட்டுருக்கு பஸ்ஸு. நல்லா ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கு. நல்லா பயணம் வந்து ரொம்ப அருமையாக ஒரு ஸ்மூத்தான பயணமாக தான் இருக்குது. மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை. நல்லா அமைதியாக நல்லா இருக்குது. பேருந்தும் நல்லா இருக்குது. இது வந்து இந்த பஸ்ஸில் வந்து நான் இதுதான் முதல் முறையாக பயணம் பண்ணுறேன். எஸ்சிடிசி புது மாடல் பஸ்ஸில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பயணம் பண்ணி செய்கிறேன். அப்படியே கொஞ்சம் சோர்ந்து உக்காந்துட்டுங்க. வெயில் சரியான வெயில். எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தண்ணி தான் கடக்க மாட்டேங்குது. அப்படியே சோர்ந்து உக்காந்துருக்கேன். இங்கேயும் பாதி வெயில் வந்து ஆம்பூர்கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா பச்சை குப்பத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் மழை பெஞ்சி அந்த மண் வாசனைலாம் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க அந்த வாசனை. அதை தான் பார்த்துட்ருக்கேன் பதிவில். தண்ணி தேங்கியிருக்கோம் மழை பெஞ்சி. ஆமாம், மழை பெஞ்சி இப்போ தான் விட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஆம்பூர்கிட்ட போயிட்டுருக்குங்க. பச்சை குப்பம் ரயில்வே கேட்டு கிராசிங்கில் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் போயிட்டுருக்கோம். போகும்போது எங்கேயோ தூரத்தெல்லாம் மழை பெய்கிற மாதிரி வானமே வந்து ஒரு மாதிரி மேகமாக இருக்குங்க. ஆமாம், வானம் மேகமாக இருக்குது, பார்த்தா தெரியும். அப்படியே போயிட்டுருக்குங்க, பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். அப்படியே வெயில் இப்போது கொஞ்சம் கம்மியாச்சுங்க. இப்போ தான் கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் காற்று லேசான காற்று சூடு சில்லுன்னு வருதை தவிர மற்றபடி இவ்வளோ செம்ம சூடுங்க. இருந்தாலும் இப்போது இருக்குது, அனல் இருக்குது. ஸோ பஸ்ஸு ரன்னிங்கில் இருக்கிறதுலாம் அந்த அளவுக்கு தெரியலங்க. ஆமாம், நான் ஏதோ கொஞ்சம் வெளியூர் போயிட்டு வந்துட்டுருக்கேன். பஸ்ஸில் தான் பயணிச்சிருக்கேன் இப்போ நான். வாங்க அப்படியே பார்ப்போம். கிட்டத்தட்ட வந்து கிருஷ்ணகிரி வந்தாச்சுங்க. கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. இப்படி அடித்து பிடிச்சி வந்தாச்சுங்க. சரியான கூட்டங்க கிருஷ்ணகிரியில். எல்லாம் பெங்களூர் போகிற கூட்டம் தான் இது. பெங்களூர் சென்னை போகிற கூட்டம் தான் பயங்கரமான கூட்டமாகுது. கிருஷ்ணகிரி தாண்டி ஹோட்டல் கருப்பட்டி காப்பியில் நிப்பாட்டினாருங்க டிரைவர். ஒரு டீயை போட்டு, கருப்பட்டி டீயை போட்டுட்டு நம்மள வந்து பஸ்ஸில் உட்காலான்னு சொல்லி இறங்கி போயிட்டு ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே வந்தாச்சு. ஸோ டீயை வந்து ரொம்ப அற்புதமாக நல்லா இருந்தது. நீங்களும் யாரும் வந்தால் சாப்பிடுங்க.
அந்த பஸ்ஸு உள்ளே வந்து டிரைவர் கேபின் வந்து இங்கே தான் வந்து எடுக்க முடிஞ்சது. நான் எங்கள் வெயில்னால அங்கே எடுக்க முடியல. ஸோ இங்கே கொஞ்சம் காப்பிக்கு நிறுத்தின இடத்துல டீ கடை எடுத்து நிப்பாட்டுற இடத்துல எடுத்துருக்கேன் உள்ளார. எப்படிங்கிற பார்க்குறேங்க. கண்டிப்பாக நீங்களும் யாராச்சும் வந்தீங்கன்னாக்கா இந்த பாலாஜி பவன் சொல்லி பக்கத்துலேயே ஹோட்டல் இருக்குது. ஸ்வீட் பேக்கரிஸ் எல்லாம் இருக்குது. பாலாஜி பவன் ஹோட்டல்லாம் இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து கருப்பட்டி காப்பி. கண்டிப்பாக கருப்பட்டி காப்பியில் ஒரு டீயே இல்லை ஒரு காப்பியை சாப்பிட்ணும். ரொம்ப அற்புதமான ஒரு கருப்பட்டி போட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு டீங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். வாங்க, நம்ம காஃபி டீ டைம்லாம் முடிஞ்சு கிளம்பியாச்சு. பஸ்ஸு அப்படியே போயிட்டுருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சூரியன் போய் செவ்வானத்தோடு காணப்படக்கூடிய ஒரு காட்சி தான் நம்ம பார்க்குறோம். ஆமாம், இப்போ நம்ம கிட்டத்தட்ட எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா மேலுமலை நோக்கி பயணம் தொடர்ந்து கொண்டு உள்ளோம். அதுதான் பார்க்குறோம் இப்போ நம்ம பதிவில். மேலுமலை ஏறி போயிட்டுருக்கோம். பஸ் ஏறி போயிட்டுருக்கு. ஆமாங்க, கிட்டத்தட்ட இருட்டக்கூடிய நேரமாகிடுச்சு. ஸோ இருட்டக்கூடிய நேரமாகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், மலை மேலாம் போயிட்டுருக்கு. அப்படி மேலுமலை ஏறி போயிட்டுருக்கு. அதை தான் நம்ம இப்போ அந்த பதிவில் பார்த்துட்ருக்கோம். டிராஃபிக்குங்க, சரியான டிராஃபிக்கு. இன்றைக்கி சண்டேன்றதுனால டிராஃபிக் கூட்டம் பார்த்திங்கன்னா அப்படியே செம்ம கூட்டமாக இருக்குது. இருந்தாலும் அப்படியே போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம இறங்கக்கூடிய நேரமாச்சு. சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ்ஸு இறக்கி விட்டாச்சு. நம்ம பயணித்த பஸ்ஸு இதுதாங்க, எஸ்சிடிசி. சாந்தி நகரில் எல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க பார்க்கிங்காக பஸ்ஸு கொண்டு போகிறாங்க. அதை தான் பார்க்குறோம். நம்ம அந்த பஸ்ஸை தான் பார்க்குறோம். இந்த பஸ் தான் நம்ம பயணித்த பஸ்ஸு. ரொம்ப பிரமாதமாக இருந்ததுங்க. ட்ராவலும் ரொம்ப அருமையாக இருந்தது. அதே மாதிரி ஓட்டுறதும் வந்து ரொம்ப அற்புதமாக அருமையாக வந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இந்த ட்ராவல் பயணம். இவ்வளோ நாளாக வந்து நம்ம ஏறக்கூடிய பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா சீட்டு பொசிஷன்லாம் சரியில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். ஆனால் இந்த பஸ்ஸில் வந்து அந்த மாதிரி இது இல்லை. ரொம்ப அருமையாக இருந்தது. கண்டிப்பாக இந்த பயணம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் தட்டுங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பிறகு சந்திக்கும் முறை உங்களுடன் உங்கள் நண்பன் 9468 by CO.